லாட் ரேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்க முடியும் நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, பெல் பட்டன் நமத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டோம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 17/8/2025 கசிங்க தான் நம்ம வந்து பார்க்குறோம். 14ஆம் தேதி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 641 அடிச்சிட்டேன். நான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி அந்த மெத்தட்ஸ் எடுத்தோம். இன்றைக்கி வந்து சரியாக வந்து ஒர்க் ஆகல. ஓகேவாங்க, நம்ம இன்றைக்கி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மெத்தட்ஸ் நம்ம வந்து எடுத்துருக்கோம். இந்த மெத்தடை நீங்கள் வந்து டெய்லியுமே கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க. ஓகேவா, ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நானே பார்த்தீங்கன்னா மெத்தட் யூஸ் பண்ணலாலும் நீங்கள் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணிங்க. கம்பல்சரி வின்னிங்ஸ் எடுக்கிற மாதிரி ஒரு மெத்தட்ஸ் எடுத்துருக்கோம். நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ண கடைசியாக வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா, ஓகேமலை நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 5 days ரிசல்ட்டை வச்சு நம்ம ஏ போர்டுக்கான நம்பர்ஸ் தான் வந்து எடுக்கிறேன். மெயினாக பார்த்தீங்கன்னா ஏ போர்டு மேக்ஸிமம் ஏ போர்டு வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கும். நீங்கள் ஆல் போர்டு வந்தாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, இதில் வந்து நம்ம ஒரு 5 days ரிசல்ட்டை நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கேரளா அண்டியே பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டுக்கு 100 ரூபாய்க்கு வின்னிங், 12 ரூபாய்க்கு 100 ரூபா வின்னிங் கொடுக்குறாங்க. ஏபிபிசிஎஸ்சி 12 ரூபாய்க்கு 1000 ரூபா வின்னிங் கொடுக்குறாங்க. திருடிஜில் 12 ரூபாய்க்கு 5000 வின்னிங் கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் 100 ரூபா. திருடிஜில் 25 ரூபாய்க்கு 10,000, பிசி வின்னிங் 1000 கொடுக்குறாங்க. திருடிஜில் 30 ரூபாய்க்கு 14,000, பிசி வின்னிங் 500, சி போர்டு வின்னிங் 50 ரூபா கொடுக்குறாங்க. திருடிஜில் 60 ரூபாய்க்கு 28,000, பிசி வின்னிங் 1000, சி போர்டு வின்னிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. திருடிஜில் 70 ரூபாய்க்கு 32,000, பிசி வின்னிங் 1000, சி போர்டு வின்னிங் 50 ரூபா கொடுக்குறாங்க. 4 டிஜில் 30 ரூபாய்க்கு 90,000, 4 டிஜில் 110 ரூபாய்க்கு 4,50,000, 3 நம்பர் வின்னிங் ஆச்சுன்னா 10,000, பிசி வின்னிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99. நீங்கள் புக்கிங் பண்ணுற மாதிரி இருந்தால் 10 நிமிஷம் இந்த நம்பர் வச்சுங்க. ஓகேவா, கோயம்புத்தூர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 days ரிசல்ட் வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 631 இந்த எடுக்கக்கூடிய மெத்தட்ஸ் மட்டும் நல்லா நோட் பண்ணிங்க. ஓகே, நானே வீடியோ போட மாட்டேன். ஏன்னா நான் வந்து நிறையா மெத்தட்ஸ் நம்ம வந்து ட்ரை பண்ணால் நம்பர்ஸ் நிறையா கொடுக்குறதுனால தான் நம்ம வந்து ரொம்ப கம்மியான நம்பர்ஸில் வின்னிங்ஸ் கொடுக்குற மாதிரி நம்ம வந்து கொடுத்துட்டு வரோம். எல்லா மெத்தடும் மேட்ச் பண்ணி கொடுத்ததுமே உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். அதனால் நீங்கள் வந்து இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிங்க. இந்த மாதம் ஓரளவுக்கு நிறைய டைம் வின்னிங்ஸ் வரதுக்கு அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்குது. ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 631 988 இருக்குது. அதில் முதலுக்கு 3 நம்பர்ஸ் வச்சு தான் நம்ம அடுத்த நாளுக்கான இந்த மெத்தட் பிறகு மேக்ஸிமம் ஏ போர்டில் பாஸ் ஆகிறதுக்கு அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 631 வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 631 போட்டுக்கிறோம். ரூட் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். மீண்டும் 631 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதற்கூடிய நம்பர்ஸ் 5 அப்படின்னா 3. ஓகே, 5 அல்லது 3 நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் 5 3 ஆல் போர்டு அண்ட் ஏ போர்டாக வச்சுக்கலாம். மெயினாக ஆல் போர்டுக்காக எடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா 631 வச்சு அடிக்கல நமக்கு 5 அப்படி 3ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 3ஆம் நம்பர் அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 351 367 இருக்குது. அதில் முதல்ல 3 நம்பர்ஸ் 351. அதை வச்சு தான் நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா 351 போட்டுக்கிறோம். ரூட் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். மீண்டும் 351 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு முதல்ல கூட 2 நம்பர்ஸாக நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்சது நமக்கு 9 அப்படின்னா 8. 9 அல்லது 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 351 வச்சு அடிக்கலாம். 9 அப்படின்னா 8ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 807 900 இருக்குது. அதில் முதல்ல 3 நம்பர்ஸ் 807. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 807 போட்டுக்கிறோம். இதில் வந்து ரூட் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். மீண்டும் 807 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு முதல்ல கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 0 அப்படி இல்லைன்னா 5 0 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 807 போட்டு எடுக்கல நமக்கு 0 அப்படின்னா 5ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 0 பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டு அண்ட் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 583. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 583 ரூட் ஆப்ஷன் மீண்டும் 583 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு முதல் கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 7 அப்படி இல்லைன்னா 6. 7 அல்லது 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 583 வச்சு அடிக்கலாம். நமக்கு 7 அப்படி இல்லைன்னா 6ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 445 643. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏ போர்டு அண்ட் ஆல் போர்டு. ஓகே, மெயினாக வந்து ஏ போர்டுக்கு தான் நான் வந்து நம்பர் எடுக்கிறேன். இன்றைக்கி கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, அதனால தான் நம்ம கொஞ்சம் இன்றைக்கி வின்னிங் கொடுத்தே அவங்க வருஷம் நம்ம வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து நீங்கள் மெத்தட் எடுத்துருக்கோம். ஓகே, 445 வச்சு நம்ம எடுக்கலாம். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம 445 போட்டுக்கிறோம். இதில் ரூட் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். மீண்டும் 445 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு புள்ளிக்கு முதலுடைய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 அப்படி இல்லைன்னா 8. 2 அல்லது 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் அண்ட் ஏ போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா
445 அடியில் நமக்கு 2 அப்படின்னா 8ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு 8ஆம் நம்பர் வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்றைக்கே 8ஆம் நம்பர் வந்துருக்கக்கூடிய நம்பர்ஸை தான் எனக்கு கணிப்பில் அதிகமாக வந்துருந்துச்சு. ஆனால் மென்ஷன் பண்ணி கொடுக்கல. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து 5 days எடுத்தோம். இதில் பார்த்திங்கன்னா 3, 9, 0, 6 தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டில் தான் பாஸ் ஆகிடுச்சு. நாளைக்கும் ஏ போர்டில் பாஸ் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. வந்துச்சுன்னா எனக்கு கணிப்பில் 8ஆம் நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னு சொல்கிறேன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம வந்து வீக்லி சார்ட்டை வச்சு தான் நம்ம எடுக்கிற ஓகேவா. ஞாயிற்றுக்கிழமைக்கான ரிசல்ட்டை வச்சு நம்ம ஏ போர்டுக்கான நம்பர்ஸ் வந்து எடுக்கலாம் ஓகேவா. இதனால தான் நான் வந்து நாளைக்கு 8ஆம் நம்பர் வரும்னு சொல்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 days ரிசல்ட்டை மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதில் 440. இந்த 440 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏ போர்டு அண்டு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் ஓகேவா. அது நம்ம வந்து 440 போட்டுக்கிறோம். இதில் வந்து நம்ம டேன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்திங்கன்னா 316. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு புள்ளிக்கு மாறக்கூடிய 2 நம்பர்ஸ் நோட் பண்ணி நம்ம இதில் கிடைச்சி நமக்கு வந்து 9 அப்படி இல்லைனா 0 9 அல்லது 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. அது நம்ம வந்து 440 வச்சு அடிக்கலாம். நமக்கு 9 அப்படி இல்லைனா 0 வந்து கிடச்சிருக்கு. இதில் 0 பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 045 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து 045 டேன் ஆப்ஷன் 316 வச்சு அடிக்கலாம். நமக்கு பார்த்திங்கன்னா முதலக்கூடிய நம்பர்ஸ் 4 அப்படி இல்லைனா 5 4 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. நம்ம வந்து 045 வச்சு அடிக்கலாம். நமக்கு 4 அப்படி இல்லைனா 5ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 5ஆம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 4ஆம் நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட் 584. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 584 டேன் ஆப்ஷன் 316 போர்டில் நமக்கு பார்த்திங்கன்னா முதலக்கூடிய நம்பர்ஸ் 9 அப்படி இல்லைனா 6 9 அல்லது 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. 584 வச்சு அடிக்கலாம். 9 அப்படின்னா 6ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 9ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட் 995. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 995 டேன் ஆப்ஷன் 316 போர்டில் நமக்கு பார்த்திங்கன்னா முதல் நம்பர்ஸ் 8 அப்படி இல்லைனா 6 8 அல்லது 6 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. 995 வச்சு அடிக்கலாம். நமக்கு 8 அப்படி இல்லைனா 6ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் நான் ஏன் 8ஆம் நம்பர் கொடுத்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தெரிஞ்சிருக்கும். நம்ம 440 வச்சு அடிக்கலாம். 0 5 4 9 ஓகேவா. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் தான் இதுவும் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. பார்த்திங்கன்னா ஏ போர்டில் மட்டும் பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அப்படின்னா 6 2 சப்போர்ட்டில் வச்சுங்க. மெயினாக 8ஆம் நம்பர் வந்து டார்கெட் பண்ணுங்க ஓகே. வின்னிங்ஸ் வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. நீங்களே பார்த்துருப்பீங்க. நாளை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டுக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நாளைக்கு ஸ்ட்ராங்காக வந்து 8ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. அதிகபட்சமாக வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா 068 ஓகே. இங்கேயும் பார்த்திங்கன்னா 068 068 இப்படியும் வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கலாம். வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இன்றைக்கே 8ஆம் நம்பர் நமக்கு வந்து கிடச்சிச்சு வரல. நாளைக்கு வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கும் ஓகே. நம்ம வந்து டெய்லி சார்ட் வச்சு நம்ம இன்னொரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் வந்து எடுக்கலாம். இதில் வந்து 4 days ரிசல்ட்டு நம்ம எடுத்துக்கிறோம். 367. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். நம்ம வந்து 367 போட்டுக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எஸ்ஐஎன் ஆப்ஷன் போட்டு நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்திங்கன்னா 619 ஓகேவா. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக காட்டக்கூடிய நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்சி நமக்கு 2 அப்படின்னா 0 2 அல்லது 0 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. 367 வச்சு அடிக்கலாம். நமக்கு 2 அப்படின்னா 0 வந்து கிடச்சிருக்கு. இதில் 0 பார்த்திங்கன்னா பி போர்டு அண்ட் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட் 900 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 900 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 619 போர்டில் நமக்கு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் 8 அப்படின்னா 0 8 அல்லது 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. நம்ம 900 வச்சு அடிக்கலாம். நமக்கு 8 அல்லது 0 வந்து கிடச்சிருக்கு. 0 பார்த்திங்கன்னா ஏ போர்டு அண்ட் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட் 002. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து 002 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 619 போர்டில் நமக்கு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் 3 அப்படின்னா 7 3 அல்லது 7 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. நம்ம வந்து 002 வச்சு அடிக்கலாம். நமக்கு 3 அப்படி இல்லை 7ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. 3ஆம் நம்பர் அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட் 643. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து 643 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 619 போர்டில் நமக்கு லாஸ்ட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் 1 அப்படி இல்லை 5 1 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. அதில் வந்து 643 வச்சு அடிக்கலாம். நமக்கு 1 அப்படி இல்லை 5ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 1ஆம் நம்பர் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக வர மாதிரி தான் தெரியுது. 1ஆம் நம்பர் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து புது மெத்தடு நம்ம வந்து பழைய மெத்தட் நம்ம வந்து ஒர்க் ஆகலைன்னு நம்ம இந்த மெத்தட் எடுத்தோம். ஆனால் இந்த மெத்தட் ஒர்க் ஆச்சுன்னா நாளைக்கு கம்பல்சரி நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கொடுக்குறேன். அதனால் நாளைக்கு பொறுத்த வரைக்கும் இந்த நம்பர்ஸ் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா.
நம்ம வந்து ஏ போர்டுக்கு 8ஆம் நம்பர் வந்து எடுத்துருப்போம். நீங்களே பார்த்துருப்பீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தெரிஞ்சுக்கணும். அடுத்தபடி நம்ம 5 அல்லது 1 நம்பர் எடுத்தோம். நீங்கள் 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கலாம். உங்கள் கணிகளில் வந்துச்சுன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து நிறைய நம்பர்ஸ் கொடுக்குறோம், ரொம்ப கம்மியான நம்பர்ஸ் கொடுக்குறோம். அதனால் கம்பல்சரி உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் எடுத்துங்க, ஓகேவா? ஆனால் ஏபி அண்ட் ஏசிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 2 நம்பர்ஸ் தான் இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா 2 நம்பர்ஸ் தான் 81, 85, ஓகேவா? 81, 85 வந்து எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 43, 53, 41, 51 இந்த நம்பர்ஸ்லாம் உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா எடுத்துங்க. இது தனிப்பட்ட வந்து நான் எடுத்து வச்சுன்னு அதனால் கொடுக்குறேன். உங்கள் கணிப்பில் மெயினாக வந்தால் மட்டும் நீங்கள் வந்து டார்கெட் பண்ணி விளையாடுங்க, அப்படி இல்லைனா விட்டுருங்க, ஓகேவா? கேமரா இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து பார்த்தலாம். இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 643, ஓகே, 643. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு பெருமாள் அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஆளக்கானா. ஆனால் இன்றைக்கி மெசேஜ் போட்டிருக்காப்புல. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக வந்து ஏசியில் வந்து ஒரு வின்னிஸ் வந்து கொடுத்துருக்காப்புல, ஒரு அருமையான வின்னிஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. ரொம்ப நாள் எங்கே போனாப்புன்னு தெரில. அடுத்து பார்த்தீங்கன்னா இவருக்கும் பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அந்த மெத்தட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா நேற்று 8ஆம் நம்பர் அல்லது 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் நான் எடுத்து வந்தேன். ஆனால் மெத்தட் தான் சரியாக ஒர்க் ஆகல. இல்லைன்னா நம்ம இன்றைக்கி வின்னிஸ் வந்து கொடுத்துருக்கலாம், கம்பல்சரி கொடுத்துருக்கலாம்னு நினச்சேன். ஆனால் மெத்தட் ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. அடுத்து இவர் பார்த்தீங்கன்னா 562 பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. ஆனால் கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 6ஆம் நம்பர் வந்து சிங்கிள் நம்பர் கொடுத்துருக்காப்புல, ஒரு அருமையான வந்து வின்னிஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. பார்த்தீங்கன்னா இவரும் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு ஆல் போர்டுக்கு 8ஆம் நம்பர் வந்து கொடுத்துருக்காப்புல. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரொம்ப கம்மியான வின்னிஸை வந்து கொடுத்துட்ருக்குறீங்க. குமார் முத்து அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு மேக்ஸிமம் வந்து வின்னிஸ் வந்து கொடுக்குறப்ப நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் வந்து 6ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல, ஒரு அருமையான வின்னிஸ் வந்து சிங்கிளாக கொடுத்துருக்காப்புல. கொஞ்சம் நோட் பண்ணி விளையாண்டுங்க. வர நம்ம சேனலில் ரொம்ப கம்மியான கமெண்ட் தான் பண்ணுறீங்க. நீங்கள் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நானும் பார்த்தீங்கன்னா நம்ம 2ல் ஒரு நம்பர்ஸ் வர மாதிரி நம்ம வந்து கொடுத்துருவோம். உங்களுக்காக அது ரொம்ப கம்மியான நம்பர்ஸில் வின்னிஸ் கொடுக்கணுங்கோசம் நான் ரொம்ப கம்மியான நம்பர்ஸ்லாம் எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் கொஞ்சம் கமெண்ட் பண்ணி கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சது நம்ம வீடியோக்கு மறக்காமல் கொஞ்சம் லைக் பண்ணி வச்சுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, மீண்டும் நாளைக்கு நான் சிறப்பான கசிங்களை சந்திப்போம், ஓகேவா?